நாங்கள் எங்கே இருக்கோம்னா சேதுபாவச்சத்திரம். அங்கே வந்து ஒரு கோயில்கிட்ட நாங்கள் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். நேற்று வந்ததில் செம்ம டயர்டு. நேற்று அதான் ஃபினிஷிங் வீடியோ கொடுக்க முடியல. வந்ததும் டென்ட்டை போட்டோம். ஒரு இடத்துல போலீஸ்காரங்க எங்களை திருப்பி மடக்கிட்டாங்க. அவங்க மடக்கிட்டு அப்புக்குட்டி போயிட்டான். அவனை மடக்கல போலீஸ்காரங்க, என்னதான் மடக்கிட்டாங்க. ஸோ மடக்கிட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ராமேஸ்வரம் போஸ்ட் ஆரம்பிச்சுக்கேன். சரி ஹெல்மெட்டை கட்டுங்க அப்படின்னா. என்ன ஹெல்மெட்டை கழிட்டு பலக்காவும் கழிச்சுட்டேன். அப்படியே திருன்னு பார்த்தாரு. என்ன லைசன்ஸ் எடுங்க அப்படின்ட்டாரு. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லைசன்ஸ் எடுத்தேன். எடுத்து கொடுத்துட்டு பிறகு அவரை இல்லை பார்த்தம்பி, இந்த மாதிரி கண்ணை பார்த்தா நல்லா தூக்க ஒருத்தல இருக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளோ தூரம் நீங்கள் ஓட்டிருக்கீங்க போல, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டார். இந்த மாதிரி 10 மணி நேரம் 12 மணி நேரம் எங்கிட்ட ஆயிடுச்சு சார், காலையில் 11 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். சரி பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. எதுவும் பிடிக்கல, பரவாயில்ல. மீட் பண்ண 2 இடத்துலையும் போலீஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க பைக்கர்ஸ் கைஸ். ஸோ நைட்டு இந்த மாதிரி தான் இதான் ஆயிடுச்சு. வந்து பாடி செம்ம தூக்கம் கைஸ் நைட்டு ஓட்டும்போது. இதுக்கப்புறம்லாம் நம்ம ரூம் எடுக்க போகிறதில்ல, அதனால டென்ட்டுனால நம்ம எங்கே வேணா ஸ்டே பண்ணிக்கலாம். அதனால கோயிலையோ ஸ்டே பண்ணியாச்சு. சரி நம்ம தீனா கிட்ட அப்படியே கேட்போம் என்ன சொல்கிறாங்க. தீனா டெல் மீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ். தீனா நைட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நைட்ல எனக்கும் கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு, முடியல. எப்போ வண்டி ஸ்டாப் பண்ணுவீங்க, படுத்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேலை இந்த ஸ்பாட்டுக்கு அடிச்சது அருமையா. தூங்கின உடனே தான் கொஞ்சம் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதுக்கப்புறம் இன்னைக்கு நிலைமை எப்படின்னு போக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துடுறேன் நான். ஓகே கைஸ், அடுத்து மோட்டோ விலாக்ல சந்திக்கலாம். பை கைஸ். இப்போதான் கிளம்பணும். அடுத்து பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டிட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு அங்கே போயிட்டு குளிச்சுட்டு, ஹாட் வாட்டர்லாம் வச்சுருப்பாங்க சில இடத்துல, அந்த மாதிரி இடமா பார்த்து போயிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனோம். ஒரு வேளை குளிக்க முடியலன்னா கோயிலுக்கு போக மாட்டேன். ஓகே கைஸ், அடுத்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி. இன்னைக்கியோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. பட் ஆனால் போயிட முடியுமான்னு தெரியல, ஏன்னா நிறைய போகிற இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோன்னா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, தேரிக்காடு, அந்த 3000 years ஓல்டு அந்த வாழ்ந்தவங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு. அது பேர் நான் மறந்தேன். அங்கே அந்த கயல்பட்டினம் நம்ம ஆள் கயல் ப்ரோவை மீட் பண்ணோம். தலைவரை கயல் ப்ரோவை தான் மீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொல்லிட்டு அவர் நம்பரும் கொடுத்துருக்காரு மீட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு திருச்செந்தூருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு கால் அடிக்கணும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். ஆளுக்கு ஆனியன் தோசை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டர் இங்கேருந்து தேவிப்பட்டினம் போகிறோம். அது எதுவும் அங்கே நவகிரகங்கள் இருக்காம தண்ணிக்குள்ளே, ஸோ அதை பார்க்கணுன்ட்டு அங்கே போகிறோம். இன்னைக்கு நைட்டு கன்னியாகுமரி போகணும்னு நினச்சோம், பட் கன்னியாகுமரி போக முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். திருச்செந்தூர் தான் போக முடியும். ஒரு டைமிங்காக வச்சுட்டு போக முடியல கைஸ், லேட் ஆகுது. ஆல்ரெடி இப்போ 10 ஆயிடுச்சு பாருங்க. 11:30 தான் போகணும்னு காட்டுது. அடுத்து இன்னும் ஒரு 86 கிலோமீட்டர், 1 hour 24 minutes.
ஸோ இப்போதான் ஃபியூல் பிரேக் எடுத்தோம். இன்னைக்கான ஃபியூல் பிரேக் வீடியோலடா. இன்னைக்கான ஃபியூல் பிரேக் எடுத்தோம். 1327 ருபீஸ் ஆச்சு. எஸ், ஓகே கைஸ், தேவிப்பட்டினத்துக்கு இன்னும் 59 கிலோமீட்டர் வருது கைஸ். 55 மினிட்ஸ் காட்டுது. ஸோ ரோட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So, வெயில் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் நம்ம கடல் பக்கத்தில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கடல் பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கோம் நம்ம கைஸ். பெருசாக டிராஃபிக்லாம் இல்லை இந்த பக்கம், அப்படியே ஃப்ரீயாக போகுது. பெருசாக இந்த பக்கம்லாம் பெருசாக டெவலப் ஆன மாதிரி தெரில, அதனால நம்மளால டிராஃபிக்லாம் போக முடியுது. இப்போ எடுப்போம் நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கு இடம். கடல், ஆமாம் அதான் நினைக்கிறாங்க. கைஸ், தேவிப்பட்டினம் மண்டம் அந்த நவகிரகம் சுத்துற இடம் கைஸ். புசுக்கு காணாம போயிடுறான் அவன். இதோடா அங்கதான் சுத்தணும் போல கைஸ். அந்த இடத்துல தானே. குளிக்காம நாங்க எங்க போய் சுத்துறது? என்னடா பொன்னாடி இங்கதான் பார்த்துருந்தோம். இங்கதான் பார்த்துருந்தோம் பொன்னாடி. நைட் இங்கதான் ஸ்டே. ஓகே, உள்ள கேமரா அலோடு இல்லை, அது ஆகியால் உங்களுக்கு என்னால் காமிக்க இயலாது. நான் போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன் கைஸ். பாம்பன் கிட்ட வந்துட்டோம் கைஸ். வந்துட்டோம் ராமேஸ்வரம் கிட்ட வந்துட்டோம். கைஸ், செம்ம ரஷ் இருக்குன்னு சொன்னாங்க.
ஓப்பன் பிரிட்ஜ்லேருந்து இறங்க போகிறோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்தது ஆக்சுவலி. ஸோ அதான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. அப்பெல்லாம் போகணும்னு ஆசை தான். நடக்குமாமே. வா, கழுகு கழுகு. ஆ, பருந்து அடிச்சுக்குதுங்க வேற பருந்துங்க. வா, செம்ம ஸ்மெல், ஃபிஷ் ஸ்மெல். இதுதான் நினைக்கிறேன். இதான்ல. அவன் ஃபர்ஸ்ட் போட்டோம். ஆ, புரியல. ஆமா, போவோமா தண்ணிக்கு நடுவுல. அப்படியே எங்க ஏறான். அப்படியே அட போடா. எப்பா எப்பா. ஸோ எல்லா ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சாச்சு. இது ரீசெண்டாக போட்டிருக்காங்க கைஸ். ஸோ எல்லா விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்க்கறதுக்காக போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலி. வேற மாதிரி இருக்கு. ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஓகே. கைஸ், இப்போ அடுத்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போயிட்டு முடிஞ்சா ரிட்டர்ன் வந்து ட்ரெயின் வந்து 3:15 வருங்களாம். இன்னும் 1 ஹவருக்கு எங்களுக்கு. அதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா அந்த ட்ரெயினை பார்க்கலாம். இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஓகே கைஸ், ராமேஸ்வரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ராமேஸ்வரம் கிட்ட உள்ளே வந்துட்டோம் கைஸ். செம டிராஃபிக்கு. அடடா, கேப் இருந்தான்னு நினச்சேன்.
நமக்கு பெருசா சேதம் இருக்காது, வண்டி ஓட்ட விட்டுருக்கோம். இறக்கத்துல கூட்டு போறேன், எங்க கூட்டு போற? அவன் பாட்டுக்கு சந்துக்குள்ள எல்லாம் பூந்து போறாங்க. ஓகே, வந்துட்டோம் ராமேஸ்வரம் பாயிண்ட்டுக்கு. பம் பம். கஸ்டம்ஸா? லெஃப்டா? உள்ள போக முடியாத சுச்சுவேஷன்னால நாங்க வெளியில இருந்து அப்படியே கும்பிட்டு போயிட்டோம் கைஸ். டேய் மேப் போடுடா தினா, மேப் மேப். ஆ கைஸ், தனுஷ்கோடியில் போயிட்டு அவங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடலான்ட்டு கைஸ். போலாமா? போலாம். அப்படியே கோதண்டராமர் டெம்பிளை ஒரு விசிட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம் கைஸ். போல செம்ம ரஷ்ஷாக இருக்கு வண்டி எடுத்து வரத்துக்கு.
அதான் பழசா? பழசுனா என்ன இருக்கு அங்க? இதுதான் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் தான் தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் தான். ஓகே. நான் அந்த ஆமா ஒரு போலீஸ்காரரு. சரி நீ அது வரைக்கும் போ, எதுவும் சொல்லினா நான் வரேன் பின்னாடி. கைஸ் தனுஷ்கோடியோட பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. விளாக் அவன் போயிட்டான்டா. ரஷ் ஹவர் இருக்குல்ல, போயும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்ற? செம்ம ரஷ் கைஸ். என்ன டைம்ல வந்துட்டேன்னு தெரில, பயங்கர ரஷ். இப்படின்னு போலீஸ்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி உள்ளே வந்துட்டான் கைஸ். இவன் அங்கே போய் ஒரு யூட்டர்ன் போட்டுனுங்க. அது முன்னாடியே சொல்ல மாட்டானா? இதோ இந்த எருமை மாட வர ரிட்டர்ன் எடுத்து தள்ளுறதுக்குள்ள புரியல. சொல்றேன் நானு. சார் நான் லீகலா போனோம். அவங்க தம்பி எங்க இருந்து வரீங்க? அப்படியே மேப் உள்டா போட்டுன்னு